ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தாங்க. ஆமாங்க, இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக நம்ம நவராத்திரிக்காக மீஷோவில், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கின திங்ஸ் தான். இதோடைய குவாலிட்டி எப்படி இருந்தது, இதோடைய ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருந்தது, அஃபோர்டபுளாக இல்லையா அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நவராத்திரிக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு வந்து நான் 9 நாளைக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அம்மனுக்கும் அதே மாதிரி 9 நாள் என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுங்கிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் இன்னும் 1 or 2 ட்ரெஸ்ஸஸ் வந்து மிஸ் ஆகுது. அதாவது தைக்க கொடுத்துருக்கேன். வாங்கினதும் கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேங்க. இந்த வீடியோ இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கப்போ தாங்க கரெக்டாக போத்தி ஸ்வர்ண மகாலேருந்து நமக்கு டிஜிகோல்டுக்கான பில் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து எனக்கு கொரியரில் அனுப்பிட்டாங்க. மார்னிங் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு இன்றைக்கி கொரியர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1:30 போல் எனக்கு கொரியர் வந்துருச்சுங்க. இந்த பில் கால்குலேஷன் வந்து போத்தி ஸ்வர்ண மகாலில் டிஜிகோல்டுக்கு எப்படி அவங்க பில் கால்குலேட் பண்ணுறாங்கங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து 2 days பேக் தாங்க போட்டேன். ஸோ அதோடைய லிங்க் வேணும் அப்படின்னா டாப் ரைட்டில் உங்களுக்கு தெரியும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். அவங்க வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குற கிராம்ஸை வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதை சப்ராட் பண்ணி நமக்கு ஒரு ஆன் த ஹோலாக நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் எனக்கான பில் வந்து இதே பில் தாங்க. பட் எனக்கு வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இப்போ மேனுவலாக நமக்கு ஒரிஜினல் பில் காப்பி நம்ம கைக்கு வந்து வந்துருச்சு. நேற்று தான் சென்ட் பண்ணியிருக்காங்க கொரியர். 16ஆந்தேதி சென்ட் பண்ணியிருக்காங்க. 17ஆந்தேதி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து எஸ்டி கொரியர்ஸில் வந்துருச்சுங்க எனக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லையா மீஷோவில் ஆர்டர் போட்டேன்னா எனக்கு கரெக்டாக தெரியலங்க. அரௌண்ட் 100 rupees கிட்ட தான் வந்தது. இந்த காமதேனு வந்து பொம்மையாக வாங்கி வைக்கணும் குழுக்குன்னு நினச்சிருந்தேன். பட் பொம்மை வந்து அரௌண்ட் 1000, 1200 அந்த மாதிரி சொன்னாங்க. அதுலேயும் இந்த பிரம்மா, விஷ்ணு இவங்க முகம்லாம் வந்து தெளிவாக இல்லை. ஸோ நம்ம வந்து காஸ்ட் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் போகிறப்ப தான் ஒரு 3000 rupeesல இந்த பொம்மை வாங்குறப்ப தான் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனேன். ஸோ இந்த வருஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும்னு யோசித்தேன் நான். இது வந்து சின்ன சைஸு, இதில் பிக் சைஸு இருக்குது. அது வந்து அரௌண்ட் ஒரு 300 ஒட்டி வரும் போல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் தயவு செஞ்சு யாரும் வாங்கவே வாங்கிடாதீங்கங்க. நான் ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன். ஒரு 100 ரூபா வந்து ஓகே, நம்ம இதை என்ன செய்கிறதுனே தெரியலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி துணிக்கு பதிலாக நம்ம அந்த இட்லி ஊற்றுறதுக்கு வைக்கிறது சிலிக்கானில் செஞ்ச ஒரு இது தாங்க. நம்ம அந்த இட்லி துணிலாம் விரிப்போம்ல நமக்கு இட்லி பாட்டில், அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இட்லி மாவு ஊற்றணும் அப்படின்னா அப்படியே சூப்பராக வந்து ஒட்டாமல் ஈஸியாக வாஷபிள் பண்ண முடியும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்கங்க. பட் ஸ்மெல்லு பயங்கர ஸ்மெல்லுங்க. இது வந்து இதில் இட்லி ஊற்றி நான் சாப்பிட்டேன்னா இல்லாத நோயெல்லாம் வந்துடும் போல் அப்படி இருக்குது. ஸோ யாரும் இந்த பொருளை வாங்கிடாதீங்க. அதுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். இப்போ நான் இதில் காமிக்கிற பொருள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன். மேபி அதை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தக்கப்புறம் நல்லா இருக்குமா அப்படின்னு கூட என்னால் யோசிக்க முடியலைங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற ப்ராடக்ட் வந்து சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. இந்த 2 குதிரை வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து வேகமாகவே டெலிவரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக டெலிவரி டேட் வந்து 21 or 22 கொடுத்துருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராடக்ட் வந்து ஒன்றா ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டக்குன்னு இந்த வீடியோ எடுத்து போட்டேங்க. பேர் வந்து இது 180 rupees கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லுவேங்க. சூப்பராக இருந்தது. மார்பிள் டஸ்ட்டு இதெல்லாம் கடையில் போய் கேட்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 ரூபாய் சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மெயினாக எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, கொலுவுக்கு வந்து கருப்பசாமி பொம்மை வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருந்துருப்பேன். அந்த கருப்பசாமி பொம்மை கிட்ட வந்து 2 குதிரை வைக்கணும்னு நினச்சிருந்தேங்க. அதுக்கு தான் இது வாங்கியிருந்தேன். இப்போ யோசிக்கிறேங்க, ஒரு பிளாக் குதிரை ஒரு ஒயிட் குதிரையாக வாங்கியிருக்காமல் போச்சோ அப்படின்னு சொல்லி. பட் இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து ஒர்த்துனே சொல்லுவேங்க நான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட்டு வந்து செம்ம ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லைட் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றுனோம் அப்படின்னா அழகாக அந்த லைட்டு வந்து எரியுதுங்க. அந்த தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த வாட்டர் வந்து நல்லா துடைச்சிடணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு கீழே வந்து பேட்ரி செல் இருக்குங்க. இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து பேக் ஆஃப் 24 வாங்கியிருந்தேங்க. ஒரு பேக்கெட்டுக்குள்ளே வந்து 6 இருக்குது.
ஸோ 4 பேக்கெட் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது. இந்த பேக் ஆஃப் 24 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 சம்திங் தான் வந்திருந்தது. கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இதை வெளியே நான் விஜயா ஸ்டோர் நிறைய கடைகளுக்கு வந்து நான் போயிருந்திருக்கேன். ஸோ அங்கே பார்க்குறப்ப ஒரு பீஸே வந்து 25 ருப்பீஸ்லேருந்து 30 ருப்பீஸுக்கு விற்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பீஸ் வந்து 10 ருப்பீஸ்க்கு தான் விழுது. ஸோ கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. அடுத்து திருக்கார்த்திகை எல்லாமே வரும். தீபாவளி, திருக்கார்த்திகை இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றியே ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து காற்று கனையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதிலே வேரியஸ் கலர்ஸில் இதிலே தாமரைப்பூ இருக்க மாதிரி அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லலாம் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து 10க்கு 10ன்னு தாங்க சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டாண்டில் வைக்கிறப்ப எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா எனக்கு நிறையா லைட் செட்டிங்லாம் போடுறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை. அடுத்து இந்த ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ஆசம்ங்க, செம்மங்க. ஏன்னா இந்த ப்ராடக்டை வந்து நான் வந்து ஒரு கொலு வைக்கிற ஒருத்தங்கக்கிட்ட வந்து ஆஃப்லைனில் கேட்டிருந்தேன். அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி MDF கட் அவுட்ஸ் இருந்தது. கிருஷ்ணலீலா கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு ஆளையாக வதம் செய்வார்ல உங்களுக்கு. அவர் அந்த மதுரா நகரில் இருந்து அந்த ஃபுல் ஸ்டோரி தெரிகிறவங்களுக்கு தெரியும். அவர் வந்து நிறைய அரக்கிகளெல்லாம் கொண்டுக்கிட்டே வருவார் அவர். ஸோ அந்த சீன் தாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 12 பீசஸ் கொண்டது இருந்தது. அது அரௌண்ட் 500 கிட்டே வந்திருந்தது. சரி நம்ம வந்து 8 பீசஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணலீலா தீமுக்காக இதை வாங்கியிருந்தேங்க. 335 ருப்பீஸுங்கிறது செம ஒர்த்துங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த MDFல மேலே பார்த்திங்கன்னா அந்த பாலிஷ் வந்து ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக, கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. பீஸ் வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் பக்கா பேக்கிங்கில் வந்திருந்ததுங்க. இதே ப்ராடக்ட்டு ஆஃப்லைனில் அந்த கொலு ஷாப்பில் நான் கேட்டப்போ கிட்டத்தட்ட 1500 சொன்னாங்க. 12 பீஸ் உள்ள செட்டு. ஸோ ஆன்லைனில் வெறும் 500 கிடைக்கிறது. நம்ம அந்த ஷாப்பில் போய் விசாரிக்கிறப்ப 1500ங்க. இது தனியாக வந்து இந்த கோவர்த்தனகிரி இது வந்து வாங்கியிருந்தேங்க. இது வந்து 93 ருப்பீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து தனியாக அது மட்டும். அதே மாதிரி கிருஷ்ணரோட இன்னொரு செட்டுங்க. அவர் வெண்ணெயை வந்து உரியிலேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த செட்டும் வந்து வாங்கியிருந்தேன். இது 207. ஸோ ஒரு கிருஷ்ணரை வச்சு ஒரு தீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக பொம்மையாக வாங்காமல் இந்த மாதிரி MDF கட் அவுட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்ததும் ஸ்டோரி தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு. யாராவது நீங்கள் வந்து இந்த மாதிரி கொலு வைக்கணும், ஆனால் பொம்மைலாம் வாங்காமல் இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி தசவதார செட்டு கிடைக்கிது, அஷ்டலட்சுமி செட்டு கிடைக்கிது. நான் ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேங்க. யாராவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மினி கொலு ஸ்டெப் வாங்கி அதில் இந்த மாதிரி MDF கட் அவுட்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து சின்னதாக நீங்களே வச்சு உங்கள் வீட்டில் கொலு குட்டியாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற பொருளும் வந்து பார்த்ததும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். ஏன்னா நான் கொஞ்சம் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப குவாலிட்டி பக்கா குவாலிட்டிங்க. சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. ரெண்டு வந்து பசுமாடு, அந்த பிச்சுவை இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசுமாடு, 2 மயில் வந்து நீல தோகை இருக்கிற மாதிரி மயில் தோகை விரித்த மாதிரி ஒரு 2 பீஸு, குதிரை ஒரு 2 பீஸ் இருந்தது. யானையிலே வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யானை இருந்தது, கிளி இருந்ததுங்க. மொத்தம் 6 செட்டு வந்திருந்தது உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு சொல்லுவேங்க. ஏன்னா பெர் பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேர் வந்து 50 ருப்பீஸாவது சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 கடையில் போய் வாங்கினீங்கன்னா 350 சொல்லிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதுவுமே வந்து நம்ம கொலு டெக்கரேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜை ரூமில் நம்ம வந்து சாமிலாம் வச்சுருப்போம்ல, அப்போ வந்து அம்மன் கிட்ட 2 அந்த பசுமாடு வைக்கலாம். அதே மாதிரி இந்த குதிரை வைக்கலாம், யானை, அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு சாமிக்கிட்ட அழகாக வந்து வைக்கலாங்க. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற பொருள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்மைலி கிஃப்ட் டாய்ஸ் அப்படிங்கிற பேஜில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக திருவாச்சி வச்ச சின்ன கொலு அந்த ஸ்டாண்டு மாதிரி தாங்க. இது வந்து பூஜை ரூமில் நம்ம வந்து சின்ன சின்ன விக்கிரகங்கள் வைக்கிறப்ப பின்னாடி வந்து இந்த திருவாச்சி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து மயிலில் வந்து இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ், அடுத்து மீடியம், அடுத்து லார்ஜு, எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு 4 சைஸ் அனுப்பியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து இந்த ஸ்மாலும் வந்து ஸ்மாலு அந்த மீடியம் சைஸ் தான் நான் வாங்கியிருந்தேங்க. ஸ்மால் வந்து 60 ருப்பீஸ்னும் மீடியம் வந்து 80 ருப்பீஸ்னும் வந்திருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 2 பீகாக் 2 யானை அப்படின்னு வாங்கியிருந்தேன்.
ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் கீழே வந்து அந்த ஸ்டாண்டு மட்டும் ஒரு இதில் மட்டும் கொஞ்சம் பிஞ்சிருந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம ஒரு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் நான். இது வந்து பார்த்திங்களா, நான் மகாலட்சுமி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த பீடத்து மேலே உட்கார வைக்கிறப்ப. இந்த மயில் இதில் பார்த்திங்களா குட்டி கிருஷ்ணர் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி உங்கள் பூஜை ரூமில் குட்டி குட்டி சிலைகளுக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் நான் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன் நான். அதெல்லாம் வர வேண்டியது இருக்குது. இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ கொலு ஸ்டார்ட் ஆக இன்னும் 4 டேஸ் இருக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு வந்து ரீச் ஆயிரும் ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எது பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது தேவை அப்படின்னா நான் வந்து லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் டேக் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலேயே வர அஃபிலியேட் லிங்க்லேயும் கொடுக்குறேங்க. ஏன்னா பிக் பில்லியன் டேஸ் வந்து போடுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாராவது நீங்கள் வந்து வீட்டில் இருந்த மணிக்கே ஏதாவது ஒரு பொருள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க, சேல் பண்ணுறீங்க, நீங்களே வந்து கைவினை பொருட்கள் ஏதாவது செஞ்சு விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது நீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து சாரீ கலெக்ஷன் வீடியோ வந்து போடுறேங்க. 9 நாள் நவராத்திரிக்கு என்ன 9 கலர்ஸு வந்து நம்ம வந்து உடுத்தணும், அம்மனுக்கு என்ன புடவை எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு என்ன புடவை எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது குழு வைப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.